ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உரிமை கொண்டாடுவது, அதாவது ஒரு ஆண்மகனை உரிமை கொண்டாடுவது மனைவியா அன்னையா, இதில் யாருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில். ஒரு அம்மா என்பவள் ஒரு அழகான ஆண்மகனை ஈண்டெடுக்கிறாள். அந்த பையனை நல்லபடியாக வளர்த்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றாங்க. நல்ல ஒரு வேலையிலையும் சேர்த்து விட்டாங்க. ஸோ 25 வயசு ஆன பிறகு அந்த பையனுக்கு நல்ல ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும், அது அவங்களோட ஆசை. இதுக்காக ஒரு 10 இடத்துல சொல்லி, ஒரு 20 இடத்துல ஜாதகம் பார்த்து, ஒரு 30-40 பெண்களை பார்த்து, ஒரு படிப்பு பார்த்து, ஒரு குணம் பார்த்து, ஒரு குலம் பார்த்து, ஒரு குடும்பம் பார்த்து, நல்ல ஒரு ஒழுக்கம் பார்த்து, இந்த பெண்ணு தான் வேணும், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நகைகள் எதுவும் வேண்டாம், சீர்வரிசைகள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு பெண்ணை பையனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்படி திருமணம் முடிச்சு வச்சாங்கன்னா அவங்களோட அன்னையை விட வேற யாரும் சந்தோஷப்படுவது இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. இதுல இன்னும் ஒரு படி மேலே போனாங்கன்னா எப்படி, அவங்களுடைய வசதிகளை தாண்டி, அவங்களுடைய எல்லைகளை தாண்டி, அளவுக்கு மீறி அதிகமான செலவோட அந்த ஒரு பையனுக்கு நல்ல கிராண்டா திருமணம் பண்ணுவாங்க. அவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கும், ஊரே மெச்சுற அளவுக்கு சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஸோ திருமணம் நல்லபடியாக முடிஞ்சு, அவங்க திருமணம் முடிஞ்ச கையோட அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். நம்ம வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு, பையனை நல்லா செட்டில் பண்ணியாச்சு, நல்லா பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு எப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஒரு சில நாட்கள் மணமன் வீட்டாரும் சரி, மணமகள் வீட்டாரும் சரி, ரெண்டு பக்கத்துமே ஒரு சில சம்பிரதாயங்கள் நடக்கும். அப்போ யாரும் யாரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. திருமணம் முடிந்த சில நாட்கள், சில வாரங்கள், எப்படி மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் சைடும், மணமகள் வீட்டார் மணமகன் வீட்டார் சைடும் ரெண்டு பக்கத்துமே ஒரு சில சம்பிரதாயங்கள் நடக்கும். அப்போ யாரை யாரை பற்றி அதிகமாக புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இப்படி நாட்கள் செல்ல ஒரு மாதங்கள் ஆன பிறகு, எப்படி திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்கள் ஆன பிறகு ஒரு நாள் காலையில் அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி பையனுக்கு டீ வச்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு கிச்சன் சைட் போகிறாங்க. அங்கே போனால் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய மருமகள் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா என் பையனுக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு டீ தூள் கொஞ்சம் கம்மியாக போடுமா, அதில் கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுமா, அது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்கிறாங்க, மருமகள், அது எங்களுக்கு தெரியும். அதாவது எப்படி அவங்க மாமியால் ஒதுக்கலை, அவங்க கணவர் மேலே உள்ள பாசத்தில் மாமியாரை அதிகமாக வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அது கொஞ்சம் அவங்களுடைய பாஷையில் இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பாட்டு டக்குனு இவங்களை போட்டு கொடுத்துட்டு கணவருக்கு தேவையான கப்பை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. அப்போவே இந்த அம்மாவுக்கு மனசு உடைஞ்சு போயிடும். முதல் பையன் அப்போவே வந்துடும். இதுவரைக்கும் தன்னுடைய பையன் நமக்காகவும் அவருக்கு முடியலை அப்படின்னா அவர் பக்கத்துல இருந்து காலுகையை அமைக்கிறதுலையும், அவர் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததையும், அவங்களுக்கு சாப்பாடு போடுறதையும், அவருடைய துணிமணிகளை நம்ம துவைச்சு போட்டதையும் ஞாபகப்படுத்தி இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ மனைவி வந்தோடனே நம்மளுடைய உரிமை பறிபோகுமா அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் அவங்க மனசுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா நம்ம சோசியல் மீடியா எல்லாம் அப்படித்தானே சித்தரிக்கிறாங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை எப்படியெல்லாம் உருவாகணும், எப்படியெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. நம்ம மக்களை அழகாக அதை சிந்திச்சு
அது நல்ல விஷயங்கள் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் வரும் அதை ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனையை உருவாக்குறதுல முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படித்தான் ஒரு சில பிரச்சனைகள் மாமியாவுக்கு, அதாவது அவருடைய அம்மாவுக்கு மனைவியை பற்றின ஒரு தவறான எண்ணம், ஒரு பயம், எங்கே நம்ம மையன் நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ள முதலாக வந்துடும். இப்படித்தான் ஆரம்பிக்கும். இப்போ இப்போ கல்யாணம் முடிஞ்சு, அதாவது திருமணம் முடிஞ்சு ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சுல, அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். அவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காது. இப்படி நாட்கள் செல்ல செல்ல அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு சில கட்டங்களை ஒதுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஒதுக்கிடுறாங்க. நம்ம பையன்கிட்ட மருமகன் நல்லா பேசுகிறதும், நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி போகிறதையும், அவங்க பையன் அம்மா கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணுறதும், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் செல்ல செல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அவங்களுக்கு அதுவே ஒரு விதமான பயம் வந்துடுது. எங்கேயும் மொத்தமாக நம்மளை விட்டு பையன் போயிடுவானோ அப்படிங்கிற பயம் அவங்க மனசில் ஒட்டிடுது. அதுல இருந்தே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாமே மருமகள் எது செஞ்சாலும் எல்லாமே தப்பாவே படும். இப்போ ஒரு கட்டத்தில் அந்த ஆண்மகன் என்ன தெரியுமா பண்ணுவான், இங்கிட்டு அம்மா இப்படி சொல்லுவாங்க, உன் மனைவி இப்படி பண்றாங்க, அவர் வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தா மனைவி ஒரு பக்கத்து அம்மாவை பற்றின எண்ணங்கள் நல்ல விதமாக சொல்றாங்களா கெட்ட விதமாக சொல்றாங்களா என்னங்கிறது தெரியாது. ஆக மொத்தத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவருடைய பார்வைக்கு போகும். அதே போல அவருடைய அம்மாவும் மனைவியை பற்றின எண்ணங்களை அவங்களுடைய பார்வையில், அவங்களுடைய கோணத்தில், அவங்களுடைய சிந்தனைகளில் அவங்க ஒரு விதமான கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அந்த ஆண்மகன் உனக்கு மனைவி பக்கம் பேசுவாரா இல்லை அம்மா பக்கம் பேசுவாரா? ஒரு கட்டத்தில் மனைவியை எதுவும் பேசாம அம்மாவை ரொம்ப ஹார்ட்ஸாக பேசிடுவார். ஸோ இதுவும் ஒரு சில பிரச்சனைக்கு காரணமாக போயிடும். அவர் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் அம்மா மேலே உள்ள பாசத்தில் அம்மாவை கொஞ்சம் ஹார்ட்ஸாக பேசிடுவாங்க. அம்மா உடனே மனைவி பேச்சை கேட்டுட்டான், பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டான் அப்படின்னு அவங்க அதிலிருந்து அவங்களுடைய பையனையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பயம் ஒன்றை தொட்டு இதில் உரிமை கொண்டாடுறது யாரு, அம்மாவா மனைவியா? இந்த பிரச்சனை எப்படியெல்லாம் வருதுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம்? இப்போ ஜவுளி கடை இருக்குல்ல, ஜவுளி கடையில் என்ன பண்ணுறாங்க, ஆடியில் போனஸ் கொடுக்குறாங்க. ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ, நைட்டி ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ, சேலை ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ. இது மாதிரி எந்த ரெடிமேட் ஐட்டங்கள் எடுத்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் அந்த மாதிரி தான். எதை எடுத்தாலும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டாந்துட்டாங்க. அது மக்கள் மனசில் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் இப்போ நான் சொல்ல வர கருத்து அதுதான். ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய பெண் எந்த மாதிரி எடுத்துக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்மகனை கொடுக்குறாங்கல்ல, அப்போ அந்த ஆண்மகனை கொடுக்குற இடத்துல இன்னொரு போனஸா யார் கிடைக்க போறா, இன்னொரு அம்மா கிடைக்க போறாங்க. அது எப்படி அப்படிங்கிற பற்றி தான் அடுத்து இந்த வரக்கூடிய வீடியோலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ ஒரு ஆண்மகன் மனைவியும் சமாதானப்படுத்தணும், ஒரு அம்மாவையும் சமாதானப்படுத்தணும். அப்போ வரக்கூடிய மனைவி, அந்த பெண்மணி என்ன சொல்லணும் அப்படின்னா, முதல்ல அவருடைய கணவர் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறாரோ, அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு புரிந்து உணர்வுகள் இருக்கோ அதை விட கூடுதலாக முதலில் அவரது அம்மாவை கவனித்துக் கொள்ள வேண்டும். அம்மா இல்லை அத்தை, நான் உங்க பையனை உங்கள்கிட்ட பிரித்து கொண்டு போவதற்காக நான் இங்கே வரல, உங்கள்கிட்ட இருந்து வேற யாருமே உங்க பையனை பிரிச்சிடக்கூடாது, அதை பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல இடம் பிடிக்கணும். இடம் பிடிச்சா மட்டும் பத்தாது, முதல்ல உங்களுக்கு தான் முதல் உரிமை. எப்படி? ஈன்றெடுத்த நல்ல கணவனை கொடுத்த உங்களுக்கு தான் முதல் உரிமை.
அதன் பிறகுதான் எனக்கு ஹஸ்பண்ட். அதனால நீங்க அதை பத்தி எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாருங்களே. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, முழுசா அப்படியே மருமகளா இருந்தவங்க மகளா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மகளா நினைக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களுக்கு அந்த பயத்தை போக்க வேண்டியது ஒவ்வொரு மனைவியின் முதல் கடமை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைங்க இருக்குல்ல, சின்ன குழந்தைகிட்ட ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறோம். ஒரு பொம்மை கடைக்கு போனாலே பொம்மையை பார்த்தாலே இந்த குழந்தைக்கு ஆசை வந்துடும். ஸோ உடனே குழந்தைய வாங்கி கொடுக்குறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய டக்குன்னு அந்த பொம்மையை பிடுங்கினா எப்படி இருக்கும், அந்த வச்சிருக்க குழந்தைகிட்ட இருந்து பொம்மையை பிடுங்கினா எப்படி இருக்கும், அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா, அம்மா நீ வச்சிரு பாப்பா, எனக்கும் இந்த பாப்பாவை பிடிக்கும், இந்த பொம்மையை எனக்கும் பிடிக்கும், நீ பார்த்துட்டு எனக்கு கொஞ்ச நேரம் நானும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த குழந்தை என்ன ஆகும், கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, இப்படி கொஞ்ச நேரம் கொஞ்சுவாங்க, கொஞ்ச நேரம் இப்படி போட்டுக்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணும், அதுவே அந்த குழந்தைய இன்னொரு குழந்தைகிட்ட அந்த பாப்பாவை கொடுத்துரும். அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போலத்தான் முதல் உரிமை அம்மா உங்களுக்கு தான், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹஸ்பண்டா வந்தவர் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய குடும்பத்திலும் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும். ஒரு குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இன்றி சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான், ஒரு லைக்கும் தான் என்னுடைய வளர்ச்சிக்கும் இது உதவுங்கிறது மறக்க முடியாத ஒன்று. நன்றி.